ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மை அவதார்ஸ் பாத் த்ரூ கிரேட்னஸ் அப்படிங்கிற மானோட 54வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரைக்கும் நம்ம இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறல ஒரு லைக் போட்டு பார்த்தீங்களா இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா நம்ம ஹார்லியும் ஒரு டுவார்ஃபு பிளாக் ஸ்மித்தை காப்பாற்ற போயிருப்பான். அப்போ மேட்னஸ் எஃபெக்டால அஃபெக்ட் ஆன நிறையவே ஆர்க் வந்து நம்ம டீம் அட்டாக் பண்ணியிருக்கோம். நம்ம ஹீரோ அந்த ஆர்க் எல்லாத்தையும் கொன்று அதோட மானா கிறிஸ்டலை சாப்பிட்டுருப்பான். அவன் அந்த ஆர்கோட மானா கிறிஸ்டலை சாப்பிட்டதுனால அவனும் அந்த மேட்னஸ் எஃபெக்டால அஃபெக்ட் ஆயிருப்பான். அப்புறம் நம்ம இம்மோர்டல் கிங் அவதாரம் பேன்சி குயின் ஒலிவியா அப்படிங்கிற டீமன் லார்ட் ஆர்மியை சேர்ந்த ஒரு கமாண்டர் கிட்ட இந்த டார்க் மெஜிஷியனோட சோல் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணு அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம வேம்பயர் ஹீரோவும் நம்ம ஹான்ஸே அந்த பேன்சி குயின் ஒலிவியா கிட்ட இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் அமைச்சிருக்கானா. இப்போ எனக்கு இந்த மேட்னஸ் எஃபெக்ட்டை பத்தி எங்க இருந்தெல்லாம் இன்ஃபர்மேஷன் வருதுன்னா இந்த நேஷன்ல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்கோஸ்லி கிளான் மூலியமா வருது. அப்புறம் அண்டர் கிரவுண்ட்ல இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் பேன்சி குயின் ஒலிவியா கிட்ட இருந்து வருது. அப்புறம் கடைசியா இந்த மேட்னஸ் எஃபெக்ட்டை பத்தி நம்ம ஹார்லி கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சா கூட கொஞ்சம் பயமாவே இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம முல்லோவும் லார்டு ஹென்ஸ் அப்படின்னு கூப்பிடுறான். நம்ம ஹீரோவும் என்ன அப்படின்னு கேட்கறான். அப்ப நம்ம முல்லோவும் லார்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துச்சு. ஃபாரஸ்ட் ஆஃப் ஃபைன்ஸ்ல அந்த டீமன்ஸோட அட்டாக் தொடங்கிருச்சு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா, நான் 2 ட்ரூ பிளட் அங்க அமிச்சு அங்க நடக்கிறதெல்லாம் கவனிச்சிக்க சொல்றான் அப்படிங்கிறான். அப்ப அந்த முல்லவும் லார்டு அதுல தான் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறான். நம்ம முல்லவும் லார்டு அந்த மான்ஸ்டர் எல்லாம் நார்த் சைட்ல இருக்கு, ஆனா இப்ப அட்டாக் நடக்கிறது சவுத் சைட்ல அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹார்லியும் இவ்வளவு கொடூரமான கில்லிங் இன்ஸ்டன்டா, இதெல்லாம் இந்த மேட்னஸ் எஃபெக்டோட சைடு எஃபெக்டா, இங்க இருக்க காத்த நாம சுவாசிச்சா கூட இந்த மேட்னஸ் எஃபெக்டால அஃபெக்ட் ஆயிருமோ அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னா ஏன் கூட வந்தானுங்களே அவனுங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு திரும்பி பார்த்தா அவனுங்களுக்கு ஒன்றும் இல்லை, அந்த சோல்ஜரும் நம்ம சீக்கிரமா நம்மளோட டெஸ்டினேஷனை அடையணும், அதனால கொஞ்சம் சுறுசுறுப்பா வாங்கடா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் இப்பதான் நிம்மதியா இருக்கு, இந்த மேட்னஸ் எஃபெக்ட் ஹியூமன்ஸ் மேல அவ்வளோ ஈஸியா அஃபெக்ட் ஆகல அப்படின்ட்டு, இருந்தாலும் இது ரொம்பவே ஆபத்து அப்படின்னு நம்ம ஹீரோட கையில அவனோட பவர் ஆக்டிவேட் பண்ணிட்டு என்னோட பிசிக்கல் பாடி முன்ன இருந்ததை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா என்னோட பிசிக்கல் பாடி ஸ்ட்ராங்காக என்னோட மைண்டை நான் லூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் அந்த ஆர்கோட மானா ஸ்டோனை சாப்பிட்டது தான் காரணமானு பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தோம் உங்களோட பாடி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத பாடி மியூட்டேஷன் அப்படிங்கிற ஸ்கில் மூலியமா ரெசிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்ப அந்த நைட்டும் எல்லாரும் இங்க கொஞ்சம் பாருங்கடா அப்படிங்கிறான். அப்ப அந்த ஏரோ விட்ட பொண்ணும் என்னடா இன்னும் மான்ஸ்டர் வருதா அப்படின்னு கேக்குறா. அப்ப நம்ம ராபினும் என்னது மான்ஸ்டர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் தலை இது உனக்கு நல்லாவே இருக்கு அப்படிங்கிறான். அப்போ அந்த பிளாக் ஸ்மித்தும் நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அந்த புதார்ல இருந்து எந்திரிச்சு வராரு. இவர் தான் அந்த பிளாக் ஸ்மித், இவரோட பேரு ஜானிக் ஸ்டீல் ஸ்டோன். அப்ப அந்த ஜானிக்கும் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் ஒரு குகை தோண்டி உங்களை பத்திரமா இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே என்னது குகை தோண்ட போறீங்களா, நான் ரொம்பவே கியூரியஸா இருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ராபினும் டே நீ அதை மட்டும் சொல்லாதரா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அதேதான் மான்ஸ்டர் வருது அப்படிங்கிறான். பார்த்தா ஒரு ஆர்கு படையே வருது. அப்ப நம்ம ராபினும் டே எல்லாரும் மான்ஸ்டரை தடுங்க, நம்ம பிளாக் ஸ்மித் சீக்கிரமா இந்த மலையை விட்டு கீழே இறங்கணும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த டுவார்ஃப் எல்லாம் ஓடுறாங்க, அந்த மான்ஸ்டரும் துரத்திக்கிட்டே வருது. அப்ப நம்ம டுவார்ஃபும் என்னடா ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வந்துருச்சு. அப்ப நம்ம பிளாக் ஸ்மித்தும் ஐயா என்னை யாராவது காப்பாத்துங்க ஐயா, இல்லைன்னா நான் செத்து போயிருவேன் அப்படின்னு கதறி அழுகுறாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த மான்ஸ்டரை 2ஆ வெட்டிட்டான். அப்போ அந்த பிளாக் ஸ்மித்தும் யாரா நீ மொரட்டாளாகிற அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சாக்காவுறாரு. நம்ம ஹீரோவும் இப்பதான் நிம்மதியா இருக்குது, நாங்கோட இந்த மான்ஸ்டரை வேற யாரோ கொன்றுவாங்களோன்னு நினைச்சேன், நானே கொன்னாதான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ராபினும் நம்ம ஹீரோ கிட்ட டே இப்ப ஃபன் பண்றதுக்குலாம் நேரம் இல்ல, அந்த மான்ஸ்டர் வந்துடும், நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போவோம்டா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அட அவ்வளவுதானே போயிட்டா போச்சு அப்படின்னு நம்ம பிளாக் ஸ்மித்தை தூக்கி இடுப்புல உட்கார வச்சுட்டு போலாமா அப்படிங்கிறான். அவரும் சரி போலாம்பா தம்பி அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோவும் புயல் வேகத்துல போறான். அப்ப நம்ம பிளாக் ஸ்மித்தும் ஐயா சாமி என்னை விட்டுருங்க, நான் அந்த மான்ஸ்டர் கிட்டே செத்து போயிடுறேன் அப்படின்னு கதறாரு. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த சிவப்பு முடிக்கிட்ட ஏமா பொண்ணு இந்த நிலைமையில நீங்க இந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு இருந்தீங்கன்னா இங்க இருந்து நான் மட்டும்தான் உயிரோட போவேன், நீங்க எல்லாம் செத்து போயிருங்களாட்டங்குதே அப்படிங்கிறான். அப்ப அந்த சிவப்பு முடியும் டே எங்களை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறியா, எங்களுக்கும் சண்டை போட தெரியும் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் ஒரு நிமிஷம் நின்று யோசிச்சுட்டு எப்பா நைட் சாரு அந்த மேஜிக் ஸ்டோன்ல என்னோட ஷேரை கொடுக்க
முடியுமா அப்படின்னு கேட்கறான். நம்ம ராபினும் ஷாக் ஆயிட்டு என்னது இப்போவா, இப்போ என்னடா பண்ற, சரி என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் அந்த மானா ஸ்டோனை வாங்கிட்டு தேங்க்ஸ் நைட்டு, அப்புறம் தம்பி இந்தா இந்த பிளாக் ஸ்மித்தை கொஞ்ச நேரம் வச்சிரு அப்படின்னு அங்க இருக்க ஒரு சோல்ஜர் கிட்ட நம்ம பிளாக் ஸ்மித்தை கொடுத்துட்டு இப்போ பாருங்கடா அப்படின்னு அந்த மான்ஸ்டர் குறுக்க போய் நிக்கிறான். அப்ப அங்க இருக்கவனுங்களாம் யோ ஹார்லி நீ என்ன பண்ற, அந்த மான்ஸ்டர் மட்டும் வந்துச்சுன்னா நீ செத்து போயிருவ, முதல்ல எங்க வாயோ அப்படின்னு கதறானுங்க. நம்ம ஹீரோவும் நீங்க சொல்ற பேச்சை கேட்டு நான் வந்தேன் அப்படின்னா உயிரோட கூட இருக்கலாம், ஆனா இத்தனை மான்ஸ்டர் கூட சண்டை போற வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது அப்படின்னு அவங்கிட்ட இருக்க மானா ஸ்டோன் எல்லாத்தையும் சாப்பிட்டு இது இந்த ஃபீலிங் முன்ன இருந்ததை விட அந்த மேட்னஸோட எஃபெக்டை என்னால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அப்படின்னா நான் சாப்பிட்ட ஒவ்வொரு மானா ஸ்டோன்லயும் வெவ்வேறு அளவுக்கான மேட்னஸ் எஃபெக்ட் இருக்கு. நான் மட்டும் இந்த மேட்னஸ் பவரை என்னோட ஸ்கில் மூலியமா அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னா என்னால இன்னும் ஸ்ட்ராங் ஆக முடியும். அப்படின்னா இந்த உலகத்துல இருக்க எல்லா மேட்னஸ் எஃபெக்டோட பவரும் எனக்கே வேணும் அப்படின்னு கத்துறான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்தோம் உங்களோட growth கண்டிஷன் இப்போ ஃபுல்ஃபில் ஆயிருச்சு, உங்களோட வைல்ட்னஸ் அப்படிங்கிற ஸ்கில் இப்போ ஃப்ரெண்ட்சைடு பீஸ்ட் அப்படிங்கிற புது ஸ்கில்லா எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னால ஃபீல் பண்ண முடியுது, இந்த பவரை என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இப்போ வாங்கடா எவனா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சண்டைக்கு ரெடியா வரும். அப்ப அந்த ஆர்வம் நம்ம ஹீரோவை வெறி கொண்டு அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் அப்படின்னு ஆரம்பிக்கலாமா, இனிமே தான்டா ஆட்டம் சூடு பிடிக்க போகுது அப்படிங்கிறான். கைஸ் இந்த மான்வால இன்னும் ஒரு சாப்டர் தான் இருக்கு, அந்த சாப்டரையும் நான் நாளைக்கு அப்லோட் பண்ண பாக்குறேன். நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட் தான் எனக்கு அடுத்த வீடியோ கிரியேட் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அதனால அப்படியே லைக் பண்ணிட்டு முடிஞ்சா அந்த ஹைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நம்ம வீடியோவுக்கு ஹைப் பண்ணிருங்க. அது மூலியமா இன்னும் நிறைய பேத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.